ருச்சிதா 12th ஸ்டாண்டர்ட் தான், கோம்பேட்லேருந்து வரேன். லைக் இந்த இது பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் பண்ணுறது எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஆசிரியர் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்பீச்சு ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க. அவருடைய ப்ரைஸ் வாங்குறதுக்காக தான் படிச்சீங்களா எப்படி? அப்படியெல்லாம் இல்லை, அது போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான எஃபர்ட்டாக வந்துச்சு, அவ்வளோதான். லாஸ்ட் வீக் ஸ்பீச் பார்த்துருப்பீங்க, ட்ரக்ஸுக்கு எதிராக பேசியிருந்தாங்க, இந்த டைம் நீட்டுக்கு எதிராக பேசியிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்த்த ஸ்பீச்சா நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்க? இல்லை, ஜஸ்ட் அவார்டு தானே, வாங்கிட்டு போகிறாங்க தான். மற்றபடி பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. நடிகராக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக இன்ட்ரோ ஆகிருக்காங்க. அவருடைய நடவடிக்கை பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க ஸ்டூடெண்டாக? சேஞ்சஸ் வந்து அவர் என்ன யோசிக்கிறாரு அவர்கிட்ட தானே கேட்க முடியும், எப்படி ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம கேட்க முடியும். பெருசா எக்ஸ்பெக்டேஷன், அவர் வந்தா நல்லா பண்ணா ஓகே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பொலிட்டிக்கலா பேசுறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய எனக்கு பொலிட்டிக்ஸ் பத்தி அவ்வளவு பெருசா தெரியாது. அவருடைய ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு நாள் இந்த பொலிட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி பேசிருக்க மாட்டாங்க, ஒரு நடிகர் இந்த மாதிரி பேசுறாருங்கிற போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்க்ரீன்ல இந்த மாதிரி தான் ப்ரெசன்ஸ் இருக்குது, ரியல் லைஃப் ப்ரெசன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? ஒரே மாதிரியா தான் இருக்கான்னு கேட்குறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? ஓகே, பார்க்க ஓகேவா தான் இருக்கு, பெருசா அதை பத்தி. ஸ்ரேயா, சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். 12th ஸ்டாண்டர்டில் 589 மார்க் வாங்கினேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி விஜய் சாரை நேரில் பார்த்ததுக்கு. ஸ்கூல் மூலயமா வந்துச்சு, கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி விஜய் மன்றத்துலேருந்து பேசுகிறோம், டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணிட்டக்கப்புறமா நேரில் வந்து மீட் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. சார் கேட்டார் என்ன மார்க் அப்படின்னாரு. சொன்னப்போ சூப்பர் மார்க்கு, அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு. சிஏ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. என் பாட்டியும் மிஸ் பண்ணேன். அவங்க எப்பயுமே என்னோட இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும், இப்போ இல்லை. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறேன். நிஜமாவே ரொம்ப நாலேஜபிளாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த நீட் பற்றி பேசினது ரியலாகவே வந்துட்டு, அந்த நீட் பற்றி சொன்னது எல்லாமே கரெக்டு. நிறைய பேர் ஹர்ட் ஆகுறாங்க. அவர் சொன்ன மாதிரி நீட் எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்.